பட்டத்து இளவரசருக்கு ரிசல்ட் அன்னைக்கே அம்மாட்ட போய் அழுதுட்டு டிவியை வச்சவர். அவரால் விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலியில் உட்கார்ந்திருப்பதை, அதுவும் சட்டப்பேரவையில் முதலமைச்சருக்கான அந்த இருக்கையில் அமர்ந்திருப்பதை தாங்கவே முடியவில்லை. அதனால்தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த உடனேயே துபாய் கிளம்பி ஒரு வாரம் ஓய்வு எடுத்து விட்டு திரும்பி வந்தார். நம்ம யாரும் துபாய் போனதில்லை. முன்ன போகாதவங்களுக்கு ஆசையா இருக்கும் துபாய் போயிட்டு வரலாங்க. நீங்க வாரம் டீ குடிக்கிறதே துபாயில தனியாக குடிக்கிறீங்க. இப்போ அசம்பிளியில் என்ன நீங்க வெட்டி முடிச்சிட்டீங்கன்னா துபாய்க்கு போறீங்க. அவர் எங்கேயும் கண்டிஷன் சைன் போடல, அவர் போகலாம் சார். நீங்கள் டெய்லி கண்டிஷன் சைன் போட்டுட்டு இருக்கீங்க. இங்கே இருக்க ஊட்டிக்கு கூட போக முடியாதுன்ற பொறாமையில பேசாதீங்க. ஸோ உதயநிதி என்ன செய்வீர்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் இந்த ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார். இப்போ அடுத்து திமுகவின் எதிர்காலம் உதயநிதியா ஸ்டாலினா? உதயநிதி. இப்போ உதயநிதி சொல்றதை கேட்குறவன் கட்சியில் தப்பிப்பானா, ஸ்டாலின் சொல்றதை கேட்குறவன் கட்சியில் தப்பிப்பானா? உதயநிதி. இன்னொன்று, ஸ்டாலின் சொல்றதை யாருமே என்னைக்கும் கேட்டதில்லை. ஸோ உதயநிதியிடம் நற்பெயர் ஈட்ட வேண்டும் என்றால் உதயநிதி சொல்வதை செய்து முடிப்பவன் நாளை உதயநிதியின் அனுகிரகத்துக்கு ஆளாவான். ஸோ இப்போ நேற்று கைதான அந்த திருநாவுக்கரசு மற்றும் 2 பேரின் பின்னணியில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி திரு அசோக் அவர்கள் இருப்பதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது. ஏவா வேலு, அனிதா ராதாகிருஷ்ணன், KN நேரு, சக்கரபாணி, ரகுபதி, இவர்கள் அத்தனை பேரும் தாவேக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை மாநகர ஆணையர் திரு அமல்ராஜ் அவர்கள் பிரில்லியன்ட் ஆப்ரேஷன். ஊத்தங்கரை தொகுதி எம்எல்ஏ இளையராஜா புகார் அளித்து அவர் 2-3 பேர்கிட்ட வெளியில் சொல்கிறாரு, மாதிரி என்னங்க மிரட்டுறாங்க, காசு வாங்க மாட்டேன்னா வெளில சொன்ன தூக்கிடுவேன்றாங்க. என்னது காசு, நான் வேணான்னு சொன்னதுக்கு இப்படி தூக்குனா என்ன அர்த்தம்? ஸோ மிஸ்டர் அமல்ராஜ் கண்டக்டட் பிரில்லியன்ட் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறேன். திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் பேரை சொன்னேன்ல, எடப்பாடி பழனிசாமியும் இதில் இன்வால்வ்டு. ஏன் எடப்பாடி பழனிசாமி இதில் இன்வால்வ்டு சொல்லு? இப்போ கூட நம்புறாங்கன்னு நினைக்கிறேன் சார், அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியும். கரெக்ட். தேர்தல் வந்தால் விஜய் 220ன்றது அவங்களுக்கும் தெரியும். இந்த ஆட்சியை கவுத்து விலைக்கு வாங்கிய எம்எல்ஏக்களை வைத்துக்கொண்டு இப்போவும் அரேஞ்ச்மெண்ட் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர். நான் கேள்விப்படுறேன் சார், இன்னும் 1 வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் முதலமைச்சர்னு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. மாலதி அவர்கள் சொன்னதால் நேற்று அதிமுகவின் மகளிர் அணி கூட்டத்தில் நடந்ததை சொல்கிறேன். என்ன பேசினார்ன்றதை சொல்லேன். இல்லை, மீடியாவில் ரிப்போர்ட் ஆகல, வந்திருக்காங்க, கூட்டம்லாம் ரொம்ப குறைவு. டெல்லியில் பேசிட்டேன், விஜயை சிபிஐ கேஸில் டைப் பண்ண சொல்லிட்டேன். ஹோம் மினிஸ்டர் விஜய் மேலே கோபமாக இருக்காரு. அங்கே இருக்க ஒருத்தனுக்கு கூட உங்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது, ஹிந்தி தெரியாது, ஹோம் மினிஸ்டர்கிட்ட என்ன மொழியில் பேசுனீங்க கூட ஒருத்தனும் கேட்கல. இப்படித்தான் எலெக்ஷன்ல KN நேரு உள்ள போவாரு, அவர் உள்ள போவாருன்றாரு, கடைசி வரைக்கும் ஒருத்தரும் போல. இவங்க எல்லாம் போனது நம்ம தான் சார் கடைசியில் போனா. இவங்க எல்லாம் ஒன்று மணி தானே பார்த்துருக்காங்க, இப்போதானே தெரியுது. ஸோ அதனால் திரு எடப்பாடி பழனிசாமி இதில் ஈடுபட்டு கொண்டிருக்கார். கூடுதலாக நேற்று அந்த மகளிர் கூட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 1 வருஷம் தான் எலெக்ஷன் வருது, அடுத்து நம்ம ஆட்சி தான். சிபிஐ கேஸில் விஜயை டைப் பண்ணுறதோட இல்லாமல் நம்மகிட்டேருந்து போய் தாவேக்கால சேர்ந்தவங்க அத்தனை பேரையும் டைப் பண்ண சொல்லிட்டேன். சீக்கிரமாக ED வருது, எல்லாரையும் தூக்கி உள்ளே வைக்கிறாங்க. உண்மையிலேயே மத்திய அரசு டைப் பண்ண போகிறது எடப்பாடியே தான். 2017ஆம் ஆண்டு SPK கான்ட்ராக்டர்ஸ் என்ற நெடுஞ்சாலைத்துறையில் ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் வருமான வரித்துறை 5 நாட்கள் சோதனை நடத்தியது. அந்த சோதனையில் மிதுன் பழனிசாமி முதலீடு செய்திருந்த 600 கோடிக்கான தரவுகளை வருமான வரித்துறை எடுத்து வைத்திருக்கிறது.